ஈரான் ஒரு முடிவெடுத்திருக்கிறது. என்ன முடிவுன்னு சொன்னால், இனி ஒரு கப்பலையும் விட்டு வைக்கிறேல எல்லா கப்பலுக்கும் அடிதான், போகிற வார எல்லா கப்பலுக்கும் அடிதான், எல்லா கப்பல்களையும் பிடிக்க போகிறோம் என்று சொல்லி இறுதி முடிவொன்றை எடுத்திருக்கிறது ஈரான். இதைத்தான் இன்றைக்கு காலமே ஒரு அறிவித்தலில் விட்டிருந்தார்கள். என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்காவினுடைய அந்த முற்றுகை இருக்குது தானே, இந்த முற்றுகைக்கு எதிராக எங்கள்கிட்ட ஒரு பிளான் ஒன்று இருக்குது, அந்த பிளானை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் என்று சொல்லி. எனவே இன்றைக்கு காலையிலிருந்தே மிகுந்த பரபரப்பாக இருந்தது. அதென்ன பிளான் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 3 கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் 2 கப்பல்களை கைப்பற்றி தன்னுடைய துறைமுகமாகிய ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகமாகிய பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு, அதாவது ஹோமுஸ் நீரிணைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிட்டிய துறைமுகம், அங்கே கொண்டு சென்றிருக்கின்றார்கள் ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை. இப்போ அந்த துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த 2 கப்பல்கள் தொடர்பாகவும் நிறைய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே கிடைக்கப்பெற்ற தகவல்கள் எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அந்த கப்பல்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இது சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். அந்த கப்பல்களில் இருந்து அதில் ஒரு கப்பலில் இருந்து கடைசியாக கிடைச்ச சிக்னல் தகவலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். இன்னும் ஒரு கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு, இலங்கையினுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு செல்ல இருந்தது, அது தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் என்று சொல்லி ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரான் இன்றைக்கு கைப்பற்றின கப்பல்களில் முதலாவது கப்பல் MSC ஃப்ரான்ஸ்கா ஃப்ரான்ஸ்கான்னு சொல்லப்படுற, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பிரம்மாண்டமான கப்பல். இந்த கப்பலை கைப்பற்றினதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். நான் நினைக்கிறேன் முதலாவது காரணம் இந்த கப்பலினுடைய பிரம்மாண்டம். ஏன் சொல்லுங்க பாப்போம், அன்றைக்கு அமெரிக்கா ஈரானுக்கு சொந்தமான ஒரு டேங்கர் ஒன்றை கைப்பற்றினது தானே. அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு தகவல் வெளியிட்டிருந்தவர், ஈரானினுடைய மிக பிரம்மாண்டமான கப்பல் ஒன்றை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம், அது கிட்டத்தட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பலுக்கு சமமானது, 900 அடி நீளமானது என்று சொல்லி. எனவே ஈரானுக்கு சொந்தமான 900 அடி நீளமான கப்பலை அமெரிக்கா கைப்பற்றும் போது ஈரான் பதிலுக்கு கைப்பற்றியக்குள்ள அளவோட கொஞ்சம் பெருசாக தானே கைப்பற்றணும், அப்போ தானே அது பேலன்ஸ் ஆகும். அதுக்காக 1100 அடி நீளமான மிக பிரம்மாண்டமான கப்பலை இப்பொழுது ஈரான் கைப்பற்றி தன்னுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது. அதுதான் MSC ஃப்ரான்ஸ்கா என்று சொல்லப்படுற கப்பல். அதென்ன MSC என்று சொன்னால், நீங்கள் இந்த MSC என்ற பெயர்லேயே நிறைய கப்பல்களை பார்த்துருப்பீங்க, கண்டிருப்பீங்க. அதாவது மெடிட்டரேனியன் ஷிப்பிங் கம்பெனி, அதனுடைய சுருக்கம் தான் MSC என்று சொல்றது. அது இங்கே யூரோப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கப்பல் கம்பெனி. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே ஜெனீவாவில் இருக்குது, சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் இருக்குது. உலகம் முழுக்க கப்பல்களை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. இவர்களில் சரக்கு கப்பல்களும் இருக்குது இவர்கள்ட்ட, அதே வேளையில் உல்லாச பயண கப்பல்கள், குரூஸுகளும் இவர்களிடம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கம்பெனி என்று வைங்களேன். எனவே அதற்கு சொந்தமான கப்பல் தான் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது பனாமா நாட்டு கொடியுடன் சென்ற கப்பல். இந்த கப்பலினுடைய ஓனர் கம்பெனி வேற கம்பெனி, ஆனால் அந்த கப்பலை ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறது MSC கம்பெனி. எனவே அது ஒரு கம்பெனி ஒரு கப்பலை வாங்கிட்டு இன்னொரு கம்பெனி தான் கொடுக்கலாம், தாங்க நீங்களே ஆப்ரேட் பண்ணி தாங்க, நீங்களே டேக்ஸ் எல்லாம் கட்டி நீங்களே எல்லாம் மிச்சாலுகள் எல்லாம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய நடைமுறைகள் இந்த கப்பல் வியாபாரத்தில் இருக்குன்னு வைங்களேன். எனவே MSC ஃப்ரான்ஸ்கா இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதனுடைய நீளம் 1100 அடி. அது 2008ஆம் ஆண்டில் இந்த கப்பல் கட்டப்பட்டது. எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சவுத் கொரியாவில். இந்த கப்பலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நேரடியாக தொடர்பு இல்லை. அதாவது கப்பல் கம்பெனியோ கப்பலினுடைய ஓனரோ அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் ஒரு தொடர்பு இருக்குது. என்னென்னு சொல்கிறேன், இந்த கப்பலினுடைய அடுத்த டெஸ்டினேஷன் இது சவுதி அரேபியாவிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கப்பல் ஃபுல்லாகவே சரக்கு பொருட்கள் லோட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது எரிபொருட்கள் கிடையாது, எண்ணெய் கிடையாது, வேறு விதமான பொருட்கள் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் இதில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த கண்டெய்னர்ஸுக்குள்ள என்ன இருக்கும், எவ்வளவு பில்லியன் கணக்கான பெறுமதி உள்ள பொருட்கள் இருக்கும் என்று சொல்லி தெரியாது. இந்த கண்டெய்னர்ஸை ஈரான் கைப்பற்றி தங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளுமா அல்லது கப்பலை திரும்ப போக அனுமதிக்குமா, அதுவும் தெரியாது. அதோட இந்த கப்பலினுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்க நோக்கி போகும் என்றதும் இதுவரைக்கும் தகவல்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படையில. ஆனால் இந்த கப்பலினுடைய அடுத்த ஸ்டாப் நெக்ஸ்ட் ஸ்டாப் ஹம்பாந்தோட்டை துறைமுகம், இலங்கையினுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகம் என்று சொல்லி அந்த டேட்டாக்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு 2 நாள் 1 நாள்
விட்டுட்டு பிறகு எங்கே நோக்கி போகும் என்று தெரியாது. ஆனால் பெரும்பாலும் அமெரிக்கா நோக்கி செல்லும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த கப்பலினுடைய பிரதான போக்குவரத்தை வந்து அமெரிக்காவிலிருந்து ஏனைய நாடுகளுக்கு போகிறது. ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகிறது, அங்கே பொருட்களை ஏற்றுறது, பிறகு அமெரிக்காவில் கொண்டே இறக்குறது, பிறகு அமெரிக்காவில் பொருட்களை ஏற்றுறது, திருப்பி கொண்டு வந்து வேறு நாடுகளில் இறக்குறது. இந்த மாதிரி அமெரிக்க துறைமுகங்களுக்கு தான் இது போயிட்டு போயிட்டு வந்திருக்குது. இந்த கப்பல் உருவாக்கப்பட்ட காலத்திலேயே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 64 தடவை அமெரிக்க துறைமுகங்களுக்கு சென்று வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து ஒரு துறைமுகத்துக்கு போயிட்டு போயிட்டு வாரதை போர்ட்கோல் என்று சொல்கிறது. போர்ட்கோல் என்று சொல்லி துறைமுக அழைப்பு என்று சொல்லி தமிழில் சொல்லலாம்னு நினைக்கிறேன், போர்ட்கோல். எனவே 64 போர்ட்கோல் வந்து அமெரிக்காவினுடைய துறைமுகங்களுக்கு செய்திருக்கிறது இந்த கப்பல். எனவே நேரடியாக இல்லாட்டியும் கூட மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவோட சம்பந்தம் உள்ள கப்பல் தான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த சவுதி அரேபியாவில் ஏற்றப்பட்ட இந்த சரக்கு பொருட்கள் என்ன பொருட்கள்னு தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இவ்வளவு கண்டெய்னர்ஸும் வந்து ஒருவேளை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு தான் போகுது என்று சொல்லி வைப்போமே, அது ஈரானுக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஏனென்று சொன்னால் லெவரேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு அமெரிக்காவுக்கு. இப்போ இந்த கப்பலை கைப்பற்றினதே வந்து அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கத்தானே. எனவே அந்த அடிப்படையில் வந்து அது ஈரானுக்கு பெரிய ஒரு லக்காக இருக்கும். இந்த MSC பிரான்ஸ்கா மிக பிரம்மாண்டமான கப்பலினுடைய கடைசி சிக்னல் இப்போ வந்து சிக்னல் வந்து ஓஃப் பண்ணியாச்சு. அதில் வந்து டேட்டா வந்து ட்ராக் பண்ண முடியலை. அதை சொல்கிறது ட்ராக்கிங் சிஸ்டம், அதை சொல்கிறது டிரான்ஸ்பொண்டர்னு சொல்கிறது. கப்பலில் இருக்கிற அந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தை வந்து டிரான்ஸ்பொண்டர்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஈரான் வந்து அதை கைப்பற்றின முதல் வேலையாக வந்து அந்த டிரான்ஸ்பொண்டரை வந்து ஓஃப் பண்ணிட்டு போல இருக்கு. அதனால் வந்து இப்போ குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அந்த டிரான்ஸ்பொண்டர் வந்து வேலை செய்யலை. கடைசியாக இந்த கப்பலிருந்து அனுப்பின தரவுகளின்படி, தகவல்களின்படி, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க தானே, இதுதான் அந்த கடைசியாக வந்த படம். இதில் உள்ள அந்த டேட்டா தான் கடைசி பதிவு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் அது இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 2வது கப்பல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது கிரீஸ் நாட்டுக்கு, கிரேக்க நாட்டுக்கு சொந்தமான ஒரு கப்பல். அது வந்து லிபேரியா கொடியுடன் சென்ற கப்பல். அந்த கப்பலினுடைய பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பேர், எப்பாமினொந்தாஸ் என்று சொல்லப்படுற கப்பல். இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 மீட்டர் நீளமும் 32 மீட்டர் அகலமும் கொண்டது. இதுவும் வந்து எண்ணெய் கப்பல் கிடையாது. அதாவது பெட்ரோல், டீசலோ அல்லது மசகு எண்ணெயோ இந்த மாதிரி கொண்டு போகிற எண்ணெய் கப்பல் கிடையாது. தானியங்களும் நிலக்கரியும் அதே மாதிரி இரும்பு பொருட்களும் அதே போல் பசளை இந்த மாதிரி பொருட்களும் கொண்டு போகக்கூடிய ஒரு கப்பல் தான் எப்பாமினொந்தாஸ் என்று சொல்லப்படுற கப்பல். இது வந்து கிரேக்க நாட்டு கப்பல் என்றபடியால் பெரும்பாலும் இதனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாடாக இருக்கலாம் அல்லது கிரேக்கமாக கூட இருக்கலாம். எனவே அதை பற்றின விவரங்கள் வெளியாகல. 2 கப்பல்களும் வந்து முழுமையாக நிரப்பப்பட்ட, முழுமையாக பொருட்கள் ஏற்றப்பட்ட இந்த 2 கப்பல்களையும் இப்பொழுது ஈரான் கைப்பற்றி இருக்கிறது. 3வது கப்பல் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அந்த கப்பல் வந்து இப்போவும் ஈரானினுடைய அந்த கடலுக்குள்ளே நிற்குது, ஈரானியன் வாட்டருக்குள்ளே நிற்குது. ஆனால் ஈரானிய துறைமுகம் நோக்கி கொண்டு செல்லப்படையல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை கொண்டு சென்றதாக எந்த தகவலும் இல்லை. ஆனால் ஈரானினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது. சில வேளை எந்த வேளையிலும் அந்த கப்பல் ஈரானிய கரை நோக்கி கொண்டு செல்லப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கப்பல்களை கைப்பற்றுவதன் மூலம் ஈரான் சொல்ல வருகின்ற செய்தி என்ன? மிகவும் சாதாரணமான செய்தி. எங்கட கப்பலை விடுங்க, உங்களோட கப்பலை விடுறோம். அந்த பிளாக்கேட் இருக்கு தானே, முற்றுகை, அதெல்லாத்தையும் கைவிட்டுட்டு திரும்பி போங்க, எல்லாமே சரியாக இருக்கும். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம், நாங்கள் ஹோமுஸை திறந்து விடுவோம், எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் முதல் ஆரம்பிக்கணும். அவனை நிறுத்தச் சொல், நான் நிறுத்துகிறேன் என்று சொல்லுவோம் தானே, படங்கள் எல்லாம் இருந்தானே. அதே மாதிரி அமெரிக்கா நிறுத்தினால் ஈரான் நிறுத்தும், இவ்வளவுதான். இந்த 39 நாள் யுத்தம் நடந்தது தானே, அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்தே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. இந்த நியூட்டனின் 3ஆம் விதி என்று தானே, எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமமானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு என்று சொல்லி, அது வந்து எங்கே பொருந்துதோ இல்லையோ இந்த ஈரான் விஷயத்தில் வந்து 100க்கு 100% பொருந்துது. கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் ஈரான் வந்து பேசாமல் இருந்தது. ஈரான் மேலே தாக்குதல் நடத்த ஈரான் பதிலுக்கு தாக்குதல் நடத்திச்சுது. இது முதலாவது. பிறகு ஈரானில் வந்து எந்தெந்த இலக்குகள் எல்லாம் இலக்கு வைக்கப்பட்டனவோ அதுக்கு சமமான இங்கால இலக்குகள் வந்து தாக்கப்பட்டன. இப்போ உதாரணமாக ஈரானில் வந்து ஒரு மின்சார நிலையம் தாக்கப்பட்டால் உடனடியாக சவுதியிலேயோ கட்டார்லேயோ குவைத்திலே இருக்கக்கூடிய ஒரு மின்சார நிலையம் தாக்கப்படும். ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டால் உடனடியாக அதுக்கு பதிலாக இங்கே ஒரு கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்படும். ஈரானில் ஒரு பாலம் தகர்க்கப்பட்டால் இங்கே பாலம் தகர்க்கப்படும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இரவு 8 மணிக்கு பிறகு பாலங்கள் எல்லாம் தகர்க்க போறேன் என்று சொல்லி கொஞ்ச நாளைக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரட்டி இந்த உலகமே வந்து பயந்து போயிருந்தது. அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக பகல் நேரம் ஈரான் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருந்தது. அதாவது வந்து
வந்து எங்களுடைய பாலங்களை நீங்கள் தாக்குவீர்களாக இருந்தால் எந்தெந்த பாலங்களை, சவுதியில் என்ன பாலம், கட்டாரில் என்ன பாலம், குவைத்தில் என்ன பாலம், பஹ்ரைனில் என்ன பாலம் என்று சொல்லி பாலங்களோட லிஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு தகவல் வெளியிட்டிருந்தார்கள். இந்தந்த பாலங்களை வந்து நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி. அதே மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமான கம்பெனிகள் இருக்குது தானே, டெக் கம்பெனிகளாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு உற்பத்தி சாலைகளாக இருக்கலாம். அது தாக்கப்படும் போது அதுக்கு சமமான அங்கே அலுமினியம் ஃபேக்ட்ரி என்று சொன்னால் இங்கேயும் அலுமினியம் ஃபேக்ட்ரி, அங்கே இரும்பு ஃபேக்ட்ரி என்று சொன்னால் இங்கேயும் இரும்பு ஃபேக்ட்ரி. எனவே நீங்கள் வந்து என்னத்தை தாக்குறீங்களோ அதை நாங்கள் திருப்பி தாக்குவோம். நீங்கள் எங்களுடைய மண்ணில் வந்து என்ன செய்கிறீங்களோ அதை வந்து நாங்கள் உங்களுடைய மண்ணில், அதாவது உங்களுடைய கூட்டாளிகளினுடைய மண்ணில் செய்வோம். ஈரானினுடைய புஷர் நகரத்தில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையம் தாக்கப்பட்ட போது உடனடியாக ஈரான் பதிலுக்கு அன்றைக்கு பின்னேறமே 2-3 மணித்தியாலத்திலே வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டிமோனா என்று சொல்லப்படுற, டிமோனான்னு தான் நினைக்கிறேன், டிமோனா என்று சொல்லப்படுகின்ற அணு ஆராய்ச்சி மையம், அணு உற்பத்தி சாலையில் வந்து தாக்குதல் நடத்தியது ஈரான். இந்த மாதிரி அந்த நியூட்டனின் 3ஆம் விதி தான் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு சமமானதும் எதிரானதுமான மறுதாக்கம் எங்கள்கிட்ட இருந்து வரும் என்று சொல்லி இப்போ வந்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் இருக்குத்தானே, சவுதி அரேபியா, கட்டார், குவைத், பஹ்ரைன், UAE எல்லா நாடுகளும் வந்து அமெரிக்காவுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்களாம். அந்த முற்றுகையை விலக்கி கொண்டு அங்கால போங்கய்யா, முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போங்க, கப்பல்கள் எல்லாத்தையும் கொண்டு போங்க, உங்களோட ஊருக்கே போங்க என்று சொல்லி அதில் முதல்ல ஆரம்பித்தது வந்து சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியா இப்போ ஏனைய நாடுகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்குது, நீங்கள் உங்கள் நிற்கும் வரைக்கும் உங்கள் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை, எங்களால் கப்பல் போக்குவரத்தும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, எனவே கிளம்புங்க என்று சொல்லியாச்சாம். ஆனால் அமெரிக்கா வந்து இன்னமும் அங்கே தான் நின்று நிற்குது. அதனுடைய பர்பஸ் தான் என்னென்று விளங்கல. இப்போ வந்து ஈரான் ஒவ்வொரு கப்பலாக பிடிக்க ஆரம்பிக்கும், இன்னும் போக நிறைய கப்பல்கள் பிடிபடும். இப்போ ஈரானுக்கு சொந்தமான 2 கப்பல்களை வந்து அமெரிக்கா பிடிச்சிட்டுதா, இப்போ ஈரானும் 2 கப்பல்களை பிடிச்சிட்டுது. அமெரிக்கா வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்குது ஈரானுக்கு சொந்தமான 100க்கும் அதிகமான கப்பல்களை வந்து பிடிக்கிறேன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய தடைப்பட்டியலில் வந்து 100க்கும் அதிகமான ஈரானிய கப்பல்கள் இருக்குது. எனவே அந்த கப்பல்கள் எல்லாம் வந்து பிடிபட இங்க வந்து ஈரானும் ஏட்டிக்கு போட்டியாக வந்து கப்பல்களை பிடிச்சு கொண்டே இருக்கும். எனவே ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து எல்லா கப்பல்களையும் பிடிக்க மற்ற பக்கம் ஈரானும் வந்து கப்பல்கள் எல்லாத்தையும் பிடிக்க உலக பொருளாதாரம் வந்து அமோகமாக இருக்கும். தானே.